எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன புக்கு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இந்த 15 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. 15 கொஷின்ஸ் அப்படிங்கிறத என்னால் அட்டன் பண்ணிட முடியும். ஆனால் ரீசனிங்க்கு அந்த 10 கொஷின்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கவர் ஆகாது. ஸோ நான் அதுக்காக எடுத்த புக்கு தான் டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து நான் 2A மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணதுனால இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதுலேருந்து எடுக்கலாம். நிறைய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிசியில் இருக்கிற கொஷின்ஸ் மேக்ஸிமம் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னாக்கா இந்த புக்கில் இருந்து தான் எடுப்பாங்க. ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் நிறைய நமக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இருந்து மோஸ்ட்லி நமக்கு இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் எடுக்கிறாங்க. அதனால நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ரீசனிங்க்கு இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நமக்கு தேவையான ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ப்ரிலிம்ஸ்னு போட்டிருப்பேன். அந்த ப்ரிலிம்ஸ்னு போட்டுக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு கவர் ஆகுது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புக் அப்படிங்கிறது என்எஃப். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ரீசனிங்கை 10 கொஷின்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அதனால் நான் தான் சொல்கிறேன், ஆர்எஸ் அகர்வால் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நமக்கு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கொஷின்ஸ்க்கு எப்படினாலும் ஆன்சர் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட முடியும். ஆனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நிறைய ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு கரெக்டான ஃபார்முலா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்மளுடைய மென்டல் எபிலிட்டியை பொறுத்து தான் அந்த ரீசனிங் அட்டன் பண்ணுறது இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த யோசிக்கோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, நமக்கு மெயின்ஸ்க்கும் சரி. நெக்ஸ்ட்டு 2 எக்ஸாம் வருது இல்லையா, நமக்கு 2 எக்ஸாம் வரும்பொழுது நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இந்த புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.